அட எப்பா, ஒரே குளத்தில் 100க்கும் மேற்பட்ட போலி ஆதார் அட்டைகளா? நடவடிக்கை ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுதுங்க. இது மேற்கு வங்கத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். மேற்கு வங்கத்தின் பர்த்துவான் மாவட்டம் லலித்பூர் குளம். அங்க ஒரு சாக்குல கடந்திருக்குங்க நூற்றுக்கணக்கான ஆதார் அட்டைகள். இது சாதாரண விபத்து இல்ல, திட்டமிட்ட செயல்னு அதிகாரிகள் சந்தேகப்படுறாங்க. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி ஆரம்பிச்சு 2 நாள்ல இந்த ஆதார் அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலானவை அருகில் உள்ள ஹமித்பூர் பிலா பகுதியோடதுன்னு காவல்துறை சொல்லுது. இந்த சம்பவம் மாநில அரசியல் சூட்டை கிளப்பிருச்சு. வாக்காளர் பட்டியல்ல பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு பாஜக கொந்தளிச்சு கேள்வி கேக்குது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸோ இது எல்லாமே போலியான அட்டைகளா இருக்கலாம், சர்ச்சைக்கெல்லாம் காரணமே பாஜக தான் அப்படின்னு பதிலுக்கு குற்றஞ்சாட்டுறாங்க. ஆதார் அட்டையை குளத்துல கொண்டு வந்து யாரு எரிஞ்சது, எதற்காக எரிஞ்சாங்க? வெறும் போலி ஆதார் அட்டை தானா, இல்ல தேர்தல் நோக்கத்துக்காக யாரோட உண்மையான அட்டையாவது திட்டமிட்டு அகற்றப்பட்டிருக்கா? இந்த ஆதார் அட்டை விவகாரம் வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்புல இருக்கிற ஓட்டைகளை அப்பட்டமா காட்டுது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய முறைகேடா இருக்குமோங்கிற சந்தேகம் வலுவ ஆரம்பிச்சிருக்கு. மொத்த அட்டைகளையும் கைப்பற்றிய காவல்துறை இது எப்படி அங்க வந்துச்சுன்னு தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில இன்னும் என்னவெல்லாம் வெளியாகும்னு தெரியல. இது வெறும் ஆதார் அட்டை பிரச்சனை இல்லை, நம்ம வாக்களிக்கும் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை இது போலியான அட்டைகளா இருந்தாலும் இவ்வளவு அட்டைகள் ஒரே இடத்துல கிடைச்சதுக்கு பின்னால பெரிய சதி இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உண்மையே தெரிஞ்சே ஆகணும். இந்த குளத்துல எரிஞ்ச ஆதார் அட்டைகள் ஒருவேளை பெரிய அரசியல் சூழ்ச்சியோட ஆரம்பமா இருக்குமா? உங்க கருத்து என்ன?